வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு வந்து மார்கழி 6 வெள்ளிக்கிழமை. ஸோ நான் இன்னைக்கு என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்கண்டு சாதம், கல்கண்டு பாத்து, கல்கண்டு சாதம், கல்கண்டு பொங்கல், எப்படி வேணாலும் சொல்லலாம். அதுதான் நான் இன்னைக்கு பண்ண போறேன். அதுக்கு வந்து நல்லா ஒரே ஒரு கப்பு வந்து பச்சரிசி எடுத்துட்டு வாஷ் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சிருக்கேன். பால்லையும் வேக வைக்கலாம், பாலும் தண்ணியும் மிக்ஸ் பண்ணியும் வேக வைக்கலாம். இன்னைக்கு நான் வந்து பால்லே தான் வேக வைக்க போறேன். அதாவது ஒரு கப்பு அரிசிக்கு வந்து ஒரு 4லேருந்து 5 கப்பு பால் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பால் வந்து வெங்காயப்பானையில் விட்டுருக்கு, அது நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்க அரிசியை வந்து இப்போ சேர்த்துருவோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, நம்ம பால்லே வேக வச்சோமா, எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்க, குழவா. இப்போ இதுக்கு வந்து ஒரு 3/4 கப்புலேருந்து 1 கப்பு வரைக்கும் கல்கண்டு சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 கப்பு கல்கண்டு சேர்க்க போறேன். அப்படியே கரைஞ்சிரும். இது கூடவே வந்து குங்குமப்பூவும் சேர்த்துக்கலாம். இப்போ கல்கண்டு சேர்த்து நல்லா கொதிச்சுட்டு ஒரு சிட்டிகை, ஒரே ஒரு பிஞ்ச் வந்து பச்சை கற்பூரம் சேர்த்துக்கலாம். நாம இந்த பச்சை கற்பூரம் வந்து நல்லா ஒரு டிவைன் டச் கொடுக்கும், ரொம்பவே நல்லா இருக்கும். மாதிரி ஏலக்காய் பொடி கொஞ்சம், அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நெய் சேர்த்துக்கலாம். நம்ம முந்திரி பருப்பை வறுத்து சேர்த்துருவோம். அவ்வளோதான், நம்மளுடைய கல்கண்டு பொங்கல் வந்து ரெடி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து சமையல் வந்து முன்னாடியே பண்ணிட்டேன். என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தா, வெண்டைக்காய் சாம்பார், அதுக்கப்புறம் வந்து சேப்பங்கிழங்கு கறி, அப்புறம் பப்படம் வந்து பொரிச்சிருக்கேன். பாருங்க, வெண்டைக்காய் சாம்பார், நல்ல ஒரு வெண்டைக்காய் சாம்பார். ரொம்ப சிம்பிள், டக்கு டக்குன்னு பண்ணுற மாதிரி தான் இருக்கும் நம்மளோட சமையல்லாம். வந்து சேப்பங்கிழங்கு கறி, அவ்வளோதான். அப்புறம் பப்படம் பொரிச்சிருக்கேன். பப்படம். ஸோ இன்னைக்கு வந்து சமையல் இதுதான் நான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறதுக்காக கல்கண்டு பொங்கல், கல்கண்டு சாதம், கல்கண்டு பாத், ஸோ அது வந்து ரெடி ஆகிடுது. சாம்பார் வந்து எப்பயும் பண்ணுற மாதிரி தான். நல்லா ஒரு 2 கரண்டி பருப்பை, தோரம் பருப்பை பெருங்காயமும் மஞ்சப்பொடியும் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் கடாயில் வந்து எண்ணெய் விட்டு கடுகு, ஒரே ஒரு பிஞ்ச் வெந்தயம், அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, வெண்டைக்காயை லைட்டாக வதக்கிட்டு கொஞ்சம் புளி தண்ணியும் விட்டு மஞ்சள் பொடியும் போட்டு கொதிக்க, அந்த புளி தண்ணியிலே நல்லா வெண்டைக்காய் வெந்ததுக்கப்புறமா சாம்பார் பொடியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் பருப்பு சேர்த்து நல்லா ஒரு கொதி வந்து ஆஃப் பண்ணியாச்சு. ரொம்ப சிம்பிளாக வந்து நம்ம வந்து வெண்டைக்காய் சாம்பார் பண்ணிட்டோம். இது எப்பயுமே பண்ணுறது தான், நம்ம ஆல்ரெடி பண்ணி காமிச்சது. ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு மாதிரி பண்ணிக்கலாம். உங்களுக்கு அரைச்சி விட்டா மாதிரி சாம்பார் வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. வறுக்கிறதுக்கெல்லாம் நேரமே இல்லைன்னா சாம்பார் பொடி இருக்கு இல்லையா, அதுலேயே தேங்காய் ஒரு 2, 3, 4 ஸ்பூன் தேங்காயும் போட்டு அரைச்சிட்டு சேர்த்திங்கன்னா வந்து அரைச்சி விட்ட சாம்பார் டேஸ்ட்டில் வந்துடும். ஸோ இன்னைக்கு வந்து கல்கண்டு பாத் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.